கோபியோட ஃப்ரெண்டு அவர் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்ப கோபி ஒரு ஷெஃப்பை கூப்பிடுறாங்க. ஆனந்த் அந்த ஷெஃப்பும் வந்துடுறாரு. இனிமேட்டு உங்களுக்கு இந்த ஹோட்டல்ல வேலையே இல்லை, வேற ஹோட்டல்ல உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அவரோட மொபைல எடுத்து காட்டுறாரு. ஆனந்தும் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த வேலையில சேர்றேன் சார்ன்னு ஆனந்த் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப கோபி அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, இந்த பாக்யா எப்படி ஹோட்டல் நடத்த போறான்னு நான் பாத்துடுறேன். பாக்யா கிட்ட இருந்து எங்க அம்மா, என் பொண்ணு, என் பையன் எல்லாரையும் நான் பிரிச்சு காட்டுறேன். பாக்யாவை தனி மரமாக்கி அனாதையா ஆக்கி காட்ட போறேன். ஆனந்தும் இன்டர்வியூக்கு பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. பாக்யா வர்றாங்க, இன்டர்வியூ பண்றாங்க ஆனந்த ரொம்ப பிடிச்சு போச்சு பாக்யாவுக்கு. வேலையில ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆனந்த் கோபிக்கு போன் அடிக்கிறாரு. ஆனந்த் சொல்றாரு, என்ன வேலைக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க பாக்யா மேடம். கோபி சொல்றாரு, ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஆனந்த் கிட்ட. இங்க நான் அனுப்புன ஆள்னு பாக்யாவுக்கு தெரியவே கூடாது. சரி சார். போனையும் கட் பண்ணிடுறாரு கோபி. பக்கத்துல அவர் ஃப்ரெண்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இன்று ஆஸ்திரேலியாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.